டாக்ஸிக் டைரக்டர் கீது மோகன்தாஸ் இயக்கத்துல நம்ம யாஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேண்டியன் திரைப்படம். ஒரு பீக்கி பிளண்டர்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பிளான் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம யாஷ் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடடா, வேர்ல்டு கிளாஸ் படம் போலயே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த காருக்குள் நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் தேட்டரில் செம்ம பிளாஸ்டாக இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கிளீன் ஏ சர்டிஃபிகேட்டில் வரக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த டாக்ஸிக். கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு படம், வித்தியாசமான ஒரு கதைக்களம், மேக்கிங்காகவும் சரி, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த படம் இருந்தது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. மார்ச் 19 இந்த படம் இப்போ தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சொன்ன டேட்டில் வந்துருன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னமும் இந்த படத்துடைய ஒர்க்கு முடியலையாமா, அதனால இந்த படம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மார்ச் 19ஆம் தேதி டாக்ஸிக் திரைப்படமும் துரந்தர் 2 ஒன்னா வரப்போகுது. 2 படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்பட்றா இந்த கிளாஷை தாங்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, யாருன்னா ஒருத்தர் தள்ளி போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தா இந்த டாக்ஸிக் தடந்த திரைப்படம் தான் இப்போ தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னமும் இந்த படத்துடைய ஒர்க் முடியாம அப்படியே கிடப்புல இருக்காம கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்னதான் ஆச்சு, ஒர்க் முடிச்சிருக்கிற ஜனநாயகன் படமும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது சென்சார் கிடைக்கல ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இந்த படத்தோட ஒர்க் முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா யார் இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.